ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 564 அப்படின்னு ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 432 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அடிப்பான். ஓகேங்களா? இந்த 564 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ரம்மி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்மி நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரே மாதிரி நம்பரு கண்டினியூ, அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லி என்ற மாதிரி இந்த 564 அப்படிங்கிறது, அதாவது கணக்கு பார்த்திங்கன்னா 4 5 6 அப்படின்ற மாதிரி 4 5 6 ஓகேங்களா? அந்த மாதிரி வந்தால் ரம்மி நம்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 3 2 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு இல்லைங்களா? 2 3 4 அந்த மாதிரி வரும். அது மாதிரி வர்றதுனால அது ரம்மி நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது பேஸ் பண்ணி அடிச்சிருக்கிறான். அதனால தான் நான் வந்து சரி ஓகே இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 564 அப்படின்னு அடிக்கும்போது பாருங்கள், 564 அப்படின்னு இருக்கும்போது ஏபி 56, ஏசி 54. வீடியோ ரொம்ப ஒரு மாதிரி அழகாக தெரியுது இல்லைங்களா? ஓகே, 54. இப்போ பிசி நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அந்த பிசி என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? அந்த 55 என்ன பண்ணுறான் பாருங்க, நேற்று வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்போது இந்த ரம்மி நம்பர் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் அடிச்சிருக்கான் இல்லைங்களா? அதனால் வந்துட்டு இந்த 43க்கும் ஒரு நம்பரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸிங்கு. அதாவது 432 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இதில் வந்து பார்த்தோன்னா 2 விதமாக எடுக்க முடியும். ஏன்னா நம்பர் அந்த மாதிரி அதில் வந்து நமக்கு சிங்கிளாக நம்ம எடுக்க முடிஞ்சது. ஆனால் இதில் 2 முறையாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ஏபி 43, ஏசி 42. ஓகேங்களா? அப்போ பிசியில் 41 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். இதில் மேலே ஏற்றி 44 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இதை வேறு மாதிரியும் எடுக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா 432 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வேறு மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏபி 43, சாரி ஏபி இல்லை, ஒரே நிமிஷம், ஏசி 42, பிசி 32. அப்போ ஏபி 42 32 22 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அப்படி மேலே எதுனா 52 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் 2 விதமான நம்பர் கிடைக்கிது. உங்களுக்கு எது வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 2 விதமான ரூட்டு கிடைக்கிது. உங்களால் எது ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். இல்லை செஸ் வாட்ச் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஓகேவா? நம்பர் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ளே பண்ண வேண்டியதில்லை. இல்லை இது எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த 41 44 இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு 741 744 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் எடுக்கலாம். எல்லாமே நான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இது ட்ரை பண்ணுங்கள். 225 525 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்து ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ போன மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்து இங்கே அடிச்சிருப்போம். ஏபியில் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் பார்த்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 997 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஏபி டபுள்ஸு நம்மளுக்கு இங்கே அடிச்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இங்கே 991 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி 97 பிசி 97 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போது ஏபியில் ஒரு 97 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அந்த இதை நமக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கொண்டு வந்து 97 அப்படிங்கிறது 2 டைமே வந்திருக்கும்.
அதே மாதிரி இங்கே போன மாதம் அடித்த ரெண்டே இது தான். அதே மாதிரி இங்கே 991 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த 991க்கு ஏஎஃப்சி 91 பிசி 91 வந்துருச்சு. அப்போ ஏபி 91 2 91 அடிப்பானா இல்லை ஒரு 91 அடிப்பானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏபியில் 91 அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு வர்ற மாதிரி இருக்குது. வேறு ஒரு சின்னதாக ஒரு ரூட் ஒன்று பார்த்தேன், அந்த ரூட்டு படி இது வர்ற மாதிரி இருக்குது. அது என்னங்கிறதையும் காமிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த சார்ட்டில் பார்த்தோம்னா இங்கே இது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. இந்த இடத்துல 1 5 5 8 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கே 1 5 5 8 அப்படின்னு சொல்லி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 2 4 5 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான், ஓகேங்களா. அதாவது இங்கே பாருங்கள், 2 5 4 1 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். நமக்கு அதே மாதிரி தான் இங்கே 2 5 4 1 அப்படிங்கிறது இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லா போர்டும் கிளிக் ஆகாமல் இருந்தாலும் ஒரு வேளை ஆச்சுன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் கிட் அடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ரூட்டை சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் 4 ஒரே நிமிஷம், இங்கே 4 9 7 6 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு இங்கேருந்து வரணும், ஓகேங்களா. இங்கேருந்து அங்கே 4 9 7 6 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே 7 6 4 அப்படின்னு இருக்குது. அப்போ 9 அப்படிங்கிறது வரணும், ஓகேங்களா. 7 6 7 6 4 இங்கே 7 6 4 அப்படிங்கிறது இந்த 9 எடுத்து இங்கே 9 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 2 4 5 2 5 4 இங்கே பேலன்ஸில் 1 அப்படிங்கிறது இந்த 1 இங்கே வரலாம். இங்கே 1 5 4 அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்கிற 8 அப்படிங்கிறது இங்கே வரலாம், ஓகேங்களா. அப்போது 918 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஏபியில் 91 வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போன பேட்டர்னில் காமிச்சேன் இல்லைங்களா. போன ஒரு ரூட்டில் போன மாதம் லாஸ்ட்டில் 991 அடிக்கும்போது ஏசி 91 பிசி 91 ஏபியில் ஒரு 91 வர வேண்டி இருக்குது. அப்போது இது வந்து இன்றைக்கி வர மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த கெஸ்ஸிங்க்கு போயிருக்கும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த பைனரி ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே அதோடய டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வீடியோவிலேயே வந்து நான் கமெண்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அதில் வந்து உள்ளே வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.